விழுப்புரம், மரக்காணம், கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி, வடலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து புதுச்சேரியில் ஏராளமான பொதுமக்கள் தீபாவளி பொருட்களை வாங்க குவிந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, விவரங்கள். நிச்சயமாக தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி முக்கிய கடை வீதியில் உள்ள கடைகளில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வருகின்றனர். புதுச்சேரியில் கிராமப்புறங்களில் இருந்தும் புதுச்சேரியில் அருகில் இருக்கும் தமிழக பகுதியிலான விழுப்புரம், மரக்காணம், கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி, வடலூர் ஆகிய பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தீபாவளி பொருட்களை வாங்கி செல்வதற்காக குவிந்து வருகின்றனர். வாரதோறும் சண்டே மார்க்கெட்டில் இயங்கும் நேரு வீதி, அண்ணா, காந்தி வீதிகளில் கூட்டம் அலைமோதியது. இங்கு கை குட்டை முதல் படுக்கை விரிப்பு வரை அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் கிடைப்பதால் வீதிகள் முழுக்க மனித தலைகளாக காணப்படுகிறது. மக்களின் பாதுகாப்பு கருதியும் சிரமமின்றி பொருட்களை வாங்கி செல்ல புதுச்சேரியில் நேரு வீதி, அண்ணா சாலை மற்றும் காந்தி வீதியில் கனரக வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் அதிகமாக உள்ளதால் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து ஒலிபெருக்கி மூலம் காவல்துறை அடிக்கடி எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது. அதை நாம் பார்க்க முடிகிறது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த முறை ரோல் கேமராக்கள் பறக்க விடப்பட்டு காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பு மேற்கொண்டு வருகிறார்கள். இதேபோல் சட்ட ஒழுங்கு பிரிவில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கடை வீதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பொருட்களை சிரமமின்றி வாங்கி செல்லவும், வியாபாரிகள் பயமின்றி விற்பனை செய்யவும் இந்த பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.